ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எனக்கு ஒரு நல்ல நேரம் வந்துடாதா? சாயப்பா என் வாழ்க்கையிலையும் அதிசயத்தை நிகழ்த்தி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்படி அற்புதத்தை நிகழ்த்திட மாட்டாரான்னு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக தானே இந்த ஆரத்தி தீபத்தை ஏற்றச் சொன்னேன். அற்புத வியாழன் நாள்ல என்னுடைய ஆரத்தியை தொட்டதன் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்து நீ நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடந்து முடிய போகுது. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும்போது மனக்கவலை உனக்கு எதற்கு? எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்ல நேரம் பிறந்துடுச்சு என் செல்லமே. இந்த சாயப்பாவின் ஆரத்தியை தொட்ட அடுத்த நொடியே அற்புதங்கள் நிகழ்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். மற்றவங்களை பழி வாங்கிறனும், அவங்க நமக்கு செஞ்ச கெட்டதுக்கு பதிலா நம்மளும் அவங்கள கெட்டது செஞ்சிடணும், அவங்க பேசினதுக்கு பதில் நம்மளும் பேசி நம்ம நிம்மதி அடையணும், ஆனந்தம் அடையணும்னு ஒருபோதும் யோசிக்காதே. மற்றவங்க தவறு செஞ்சா நீயும் அதே தவற செய்யணுமா என்ன? அதற்கு பதிலாக உன்னுடைய பலத்தை சரியான வழியில பயன்படுத்திக்கிட்டீனா அதன் மூலமாக அவர்களே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலும் அவங்களே வாயடைச்சு போகக்கூடிய வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்காமல் வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அதுபோல உன் மனசுல நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள விதைஞ்சு கிடந்தாலே போதும். அந்த நல்ல எண்ணங்களின் பலனாக உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி என்னால் அற்புதத்தை நிகழ்த்த முடியும் என் செல்லமே. எந்த விஷயத்துமே உடனுக்குடனே பழிக்கு பழி வாங்கிடணும், பதிலுக்கு பதில் பேசிடணும்னு யோசிக்காத. மனசுல பொறுமையோடையும் நல்ல எண்ணத்தோடையும் எல்லாத்தையும் சாயப்பா சரி செய்வான்னு நம்பிக்கையோட காத்திருக்கிற உனக்கு நிச்சயமாக எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கதான் போகுது. நீ என்னிடம் ஆசையா கேட்ட விஷயங்களை என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நான் நடத்தி முடிக்கதான் போறேன். இனிமே நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் வாழ்க்கைய உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா என்னுடையதாக மாறிவிட்டது. இனிமே நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு மூளையில முடங்க வேண்டிய அவசியம் இல்லை. எது நடக்கணும்னு எதிர்பார்த்தியோ அது இப்போது நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகிறது என் செல்லமே. கடல்ல அலை எப்போ ஓய்றது, நீ வாழ்க்கையில எப்போ கரையேறதுன்னு தானே ஒண்ணுமே புரியாம கலங்கிக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில துன்பமும் துயரமும் ஒருபோதும் ஓய்வது கிடையாது. அதுக்காக நீ முடங்கி போயிடலாமா என்ன? துன்பம் வந்தா என்ன, துயரம் வந்தா என்ன? அதற்கு மாற்றாக என் வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சியும் கூட வந்துதான் சேரும்னு நீ வாழக்கூடிய இந்த காலத்தில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட இரு. நீ முக்கிய காலமும் நீ முணங்கிய காலமும் எல்லாமே முடிந்து போய் உன்னை முடக்கிய எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்றேன். இனிமே நீ எதை நினைச்சும் மன வருத்தப்படும்படி எதுவுமே நடக்க விட மாட்டேன். ஓ வாழ்க்கைய நல்வாழ்க்கையாக நான் மாற்றி அமைக்க தயாராகிவிட்டேன் என் செல்லமே. என்னையே கதின்னு என்னை ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான ஒன்னு நான் கதிகலங்க விடுவேனா? உன் விதியோடு போராடி உன் கவலைகளை எல்லாம் வீதிக்கே அனுப்பி சந்தோஷத்தை உன் பக்கமாக திருப்பி விட போறேன். நீ என் நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்கும்படி அற்புத வாய்ப்புகள் பல உன் வீடு தேடி வந்து அதிர்ஷ்டமாக மாறத்தான் போகுது. சாயப்பா நித்தமும் நீ நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் என் வாழ்க்கையில நல்லதும் நடக்கல, நல்ல வாய்ப்புகளும் உருவாகலன்னு அவசரப்பட்டு தவறாக எதையும் சொல்ல வேண்டாம். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது நல்லது நடக்கும் என நம்பிக்கை நிறைந்ததாக இருந்தாலே நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ போய்கிட்டு இருக்க பாதையில தடையும் தடை கற்களும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். அது எல்லாவற்றையும் மீறி நீ சாதனை படைப்பதற்கு உனக்கு முயற்சி அவசியம். உன் சாயப்பா என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் கூட உனக்கு துணையா இருந்து நீ நினைச்சதை நடத்தி முடிக்கும். ஓம் சாய்ராம்.